வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாதாந்திர ராசி பலன் என்ற அடிப்படையில் இந்த ரிஷப ராசிக்கு ஜூன் மாதம் ஃபுல்லாக எப்பேற்பட்ட நற்பலனை ஏற்படுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ரிஷப ராசி சுக்கிரன் ஆதிக்கமுள்ள ராசி. நீங்கள் சுக்கிரன் எதுவுமே கலைத்துறையில் ஒரு ஜொலிக்கக்கூடிய ஆள். நீங்கள் கலைக்கு சொந்தக்காரன், காமாந்திர காரகன் சுக்கிர பகவான். இந்த சுக்கிரன் ஆட்சி பெறுற வீடு காலபுருஷனுக்கு 2வது வீடு உங்களுடைய ராசி. சந்திரன் 3 குடையவன் உச்சமாகிறதுனால உங்களுக்கு எமோஷனலான ஆள். நீங்கள் எதையுமே எமோஷனலாக இருப்பீங்க. முயற்சி அதை ஒரு விரைந்து செய்யக்கூடிய ஆளாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசியிலேயே புத பகவான் இருக்கார், தன பாக்யாதிபதி. இந்த மாதம் எண்டில் அவர் உங்கள் ராசியிலே இருக்கார். சூரியன் 4 குடையவன் உங்கள் ராசியிலே இருக்கார். அந்த புதன் 6ஆம் தேதிக்கு மேலே 2ஆம் இடத்துக்கு போகிறார். உங்கள் ராசியிலிருந்து இந்த மிதுனமணிக்கு போகிறாரு. தனாதிபதி தனஸ்தானத்திலேயே ஆட்சி பெறும்போது மிக சிறப்பான ஒரு நற்பலன் ஏற்படும். 4ஆம் அதிபதியும் சேர்ந்து அங்கே போகும்போது ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். ராசி ஆரம்பத்தில் சூரியனும் உங்கள் ராசியில் இருக்கார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிறனால சில சுப விரயங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறேன் சார், அதுக்கு ஒரு என் சொந்த பந்தங்களை அழைச்சி பெரிய விசேஷமாக நடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுப விரயம் ஏற்படும். ஒரு வண்டி வாகனத்தை வாங்கணும் சார், அது எனக்கு வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். அதனால சுப விரயமாக ஏற்படும். 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல கடன் கிடைக்கும். உங்களுக்கு கடனே கிடைக்கல சார், ஒரு காரியத்தில் நான் ஈடுபடுறேன், பிஸ்னஸில் எனக்கு ஒரு முதலீடு பண்ணணும், அதுக்கு எனக்கு வருமானம் இல்லைன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். கடன் கிடைக்கும் உங்களுக்கு. அது மூலியமாக நல்ல செலவு பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். அதே மாதிரி குரு 2ஆம் இடத்துல இருக்கார் மிதுனமனையில். கம்யூனிகேஷன் வீட்டில் அவர் சஞ்சரிக்கும் போது நேராக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். சனி லாபஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. உங்களுடைய பாக்கிய கர்மாதிபதி, பாக்கிய கர்மாதிபதி உங்களுடைய அவர் உங்கள் ராசியை பார்க்கும்போது சிறப்பான ஒரு நற்பலனை ஏற்படுத்துவார். தொழில் மூலியமாக நல்ல ஆதாயத்தை அடையக்கூடிய காலகட்டமாக அமையும். கோச்சார நிலைகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ரிஷபராசிக்கு செவ்வாய் 3ஆம் இடத்துல நீச்சமானாலும் சகோதரர்கள் மூலியமாக சின்ன ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால பெருசாக நீங்கள் அல்டிக்கோட தேவையில்லை. சந்திரன் மாத தொடக்கத்திலேயே 3ஆம் இடத்துல ஆட்சி பெறுறாரு. அதனால் ஒரு சிறப்பான ஒரு நற்பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். 4ஆம் இடத்துல கேது உள்ளே வரனால 4ஆம் இடத்து வாயிலாக கல்வியில் சார் ஒரு தடங்களாகவே இருக்குது, ஒரு காலேஜில் சீட் கிடைக்கல, அது ஒரு தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதை நீங்கள் பேஸ் பண்ணி இந்த சூரியன் உங்கள் ராசி 4ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே அமர்றதுனால புதனோடு சேர்றதுனால சுபபலனாக ஏற்படும். ஒரு தொலைதூரத்தில் அங்கே படிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். முதல்ல கெட்டு பிறகு சுபத்துவமாகறதுனால உங்களுக்கு கல்வியில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. குரு தனஸ்தானத்தில் வலுத்திருக்கும் போது பொருளாதாரத்தில் நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். நேராக 8ஆம் இடத்தை பார்ப்பார். அதே மாதிரி உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்ப்பார். தொழிலில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.